ஒரு தேர்தல் முடிஞ்சிச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுமா? தேர்தல் முடிஞ்ச உடனே வெற்றி பெற்ற இயக்கத்தை நோக்கி நிறைய பேர் போய் சேர்ந்துருவாங்க. எதிர்கட்சியிலிருந்து விலகி ஆளுங்கட்சிக்கு தான் நிறைய பேர் போய் சேருவாங்க. ஆனா இங்க என்னன்னா, எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக கழகத்தில் நீங்க சேர்ந்திருக்கிறீங்கன்னா, நீங்க பதவிக்காக அல்ல, பவுசுக்காக அல்ல, பொறுப்புக்காக அல்ல, நீங்க எல்லாரும் கொள்கை தான் முக்கியம் என்ற அந்த உணர்வோடு சேர்ந்திருக்கீங்க. அதுதான் பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம், உண்மையிலே பெருமைப்பட வேண்டிய விஷயம். திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையாக இருந்தாதான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும் நம்பி இந்த இயக்கத்தை சேர்ந்திருக்கிறீங்க. கடந்த 5 வருஷமா எந்த துறை எடுத்து பார்த்தாலும் இதுவரை தமிழகம் கண்டிராத வளர்ச்சியை நம்முடைய தமிழ்நாடு பார்த்துச்சு. இந்தியாவிலே 2வது பெரிய பொருளாதாரம் கொண்ட மாநிலமா தமிழ்நாட்டை நாம உயர்த்தணும். தினமும் ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லத்தக்க வகையில திட்டங்களை உருவாக்கணும். எல்லா தரப்பு மக்களையும் நாம கவரக்கூடிய வகையில திட்டங்களை தீட்டோம். திட்டங்களும் மக்கள் போய் சேர்ந்துச்சு. நம்ம ஆட்சி மேல இருந்த நம்பிக்கையில தான் தமிழ்நாட்டை நோக்கி பல்வேறு மாநிலங்களில் இருந்து, பல்வேறு நாடுகளில் இருந்து, உலக அளவில் மிகப்பெரிய நிறுவனங்கள் எல்லாம் வந்துச்சு, நமக்கு சேர்ந்துச்சு. தொழில் தொடங்கினாங்க. தொழில் தொடங்கினது மட்டுமல்ல, எல்லா மாவட்டங்களையும் வேலை வாய்ப்புகள் பெருகிச்சு. அண்டை மாநிலங்களை ஆட்சி செய்யக்கூடிய அரசியல் ரீதியா நமக்கு எதிரணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கூட இதை வெளிப்படையா பார்த்துட்டு பாராட்டாங்க. சில பேர் பொறாமப்பட்டாங்க.